ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த ஆர்ஆர்பி என்டிபிசி ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு, அண்டர் கிராஜுவேட்டுக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல, இன்னும் ஒரு 2 நாள் கழித்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரிலீஸ் பண்ணோடனே அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தனியாக பார்ப்போம். இந்த வீடியோவில் அந்த கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். பொறுமையாக ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். முதல் தடவை அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணணும், தப்பாக பண்ணிடாதீங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரயில்வேயோட என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் ப்ரீவியஸாக இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதிலே பார்த்தீங்கன்னா அதோட சிலபஸ் எல்லாத்தையுமே தமிழ்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். அந்த வீடியோலேயே இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீட்டெயிலாக முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்கள் கேட்ட டவுட்டு எல்லாத்தையுமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி நேற்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. என்னென்ன அப்ளிகேஷனுக்கு தேவைப்படும், எங்கெங்கே தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக அதில் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ லிங்க்குமே கொடுத்துருக்கேன். இந்த 2 வீடியோவுமே சேர்த்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறப்போ உங்கள்கிட்ட என்னென்ன தேவை, என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 30லேருந்து 70 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். பிஎன்ஜி ஃபார்மெட்டில் பண்ணிடாதீங்க. அக்செப்ட் பண்ணுவாங்கனாலும் நீங்கள் மாற்றி ஜேபிஜி ஃபார்மெட்லேயே அப்லோட் பண்ணுங்கள். அதுதான் ரூல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுவோம். அதுவும் பார்த்திங்கன்னா 30லேருந்து 70 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அடுத்து 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 500 கேபிக்குள்ளே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிகிரிக்கெலாம் எந்த ப்ரூஃப்மே கேட்க மாட்டாங்க, நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும் டிகிரி டீட்டெயில் எல்லாமே. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா அப்லோட் பண்ணணும். அந்த எம்பிசி, பிசி, டிஎன்சி எல்லாமே ஓபிசி கேட்டகரியில் வருவீங்க. நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அந்த சர்டிஃபிகேட்டுமே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை 500 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட் உங்களுக்கு ஸ்கிரைப் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபோட்டோவுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களோட ஃபோட்டோவுமே 30லேருந்து 70 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே டீட்டெயில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். என்னென்ன டீட்டெயில் கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணணும். அதனால் ஆதார் நம்பர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. டிகிரி பற்றின டீட்டெயில், என்ன டிகிரி படிச்சிங்க, என்ன டிபார்ட்மெண்ட், எப்போ முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். பேங்க் டீட்டெயில் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணால் தான் ரீஃபண்ட் கொடுப்பாங்க. அதாவது எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 250 ரூபா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 500 ரூபா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் CBT 1 அட்டன் பண்ண உடனே 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட பேங்க் டீட்டெயிலை கொடுங்க. ஏன்னா ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறவங்க அவங்களோட பேங்க் டீட்டெயிலை கொடுத்துருவாங்க. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண உடனே உங்களோட அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் யார் அக்கௌண்ட் டீட்டெயில்னாலும் கொடுக்கலாம், உங்களோடதுன்னு கிடையாது. யாரோட அக்கௌண்ட் டீட்டெயிலில் கொடுத்தா உங்களுக்கு அமௌண்ட் வருமோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுங்க. அதனால் அந்த பாஸ்புக் டீட்டெயில், IFSC கோடு, என்ன பிரான்ச்சு, அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வைக்க வேண்டியது. ஓகேவா? அடுத்து அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடுவோம். ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டு பேஜே அதுதான் கூகுளில் காட்டும். rrbchennai.gov.in அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த ஆர்ஆர்பி ஜோன்லனாலும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா உள்ளே போனோடனே உங்களுக்கு என்ன ஜோன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் எந்த ஆர்ஆர்பிக்குள்ளனாலும் போய்க்கலாம். ஆர்ஆர்பி சென்னைக்குள்ளேயே போய்க்கோங்க, எந்த விதமான தவறும் தேவையில்லை. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி CN நம்பர் 05 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் பார்த்தீங்கன்னா என்டிபிசி கேட்டகரிக்கானது கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு. இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னாக்கா இந்த இடத்துல இங்கிலீஷ், ஹிந்தியெல்லாம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ளே போனோடனே இந்த இடத்துல அப்ளை அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காட்டும். கிரியேட் அன் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி. நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்னா ரயில்வேல இந்த வருஷமே ஒரு 4-5 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ALP, டெக்னீஷியன், RPFோட SI கான்ஸ்டபிள், அது மட்டும் இல்லாமல் பேராமெடிக்கல் கேட்டகரி, JE போஸ்ட்டு, இந்த மாதிரி எதுக்காவது இதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண முடியாது. உங்களோட அதே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வச்சு தான், பழைய பாஸ்வேர்டு வச்சு தான் அப்ளை பண்ணணும். அதனால் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க மட்டும் கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுங்க. ஆல்ரெடி ஏதாவது போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. கிரியேட் அன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி கேட்கும்.
ஆல்ரெடி பண்ணலைனாக்கா இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மார்ச் மாதமே வீடியோ போட்டிருக்கேன். அதிலே பார்த்தீங்கன்னா என்னோட ஆதார் வெரிஃபை பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோவுமே போட்டிருந்தேன் டெக்னீஷியன் ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. அதிலே பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பேன், வேணா அந்த வீடியோவில் எடுத்து பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பெரிய ப்ரொசீஜர்லாம் கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே. ஃபஸ்ட்டு நேஷ்னாலிட்டி கேட்கும், இந்தியா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் நேம் கேட்கும், உங்களோட மெட்ரிகுலேஷன் 10th மார்க் ஷீட்டில் என்ன மாதிரி டீட்டெயில் இருக்கோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர் இருந்தால் கேபிட்டல், ஸ்மால் லெட்டர் இருந்தால் ஸ்மால் லெட்டர், இல்லை இனிஷியல் பின்னாடி வருது முன்னாடி வருதுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மார்க் ஷீட்டில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, சேஞ்ச் பண்ணலன்னா நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கெசட் டீட்டெயிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பேர் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்த டேட் ஆஃப் பர்த்தை இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம், இப்போ சிபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு அவங்களோட மார்க் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் இருக்கும், ஆனால் ஸ்டேட் போர்டுக்கு வந்து இருக்காது. உங்களோட டிசியில் என்ன நேம் உங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருப்பீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே தான் அம்மாவுக்கும் உங்கள் டிசியில் என்ன நேம் இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆதார் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்களே சைடில் டீட்டெயில் எல்லாமே காட்டுவாங்க. ஆதார் இல்லைனாக்கா ஐ டு நாட் ஹேவ் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இமெயில் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இமெயில் அட்ரஸ்க்கு ஓடிபி வரும், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணணும். அதே மாதிரி மொபைல் நம்பர் கொடுக்கணும், மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும், அதை நீங்கள் டைப் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்களே க்ரியேட் பண்ணணும். ஒரு 8 லெட்டருக்கு மேலே இருக்கிற மாதிரி ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், நம்பர்ஸு, சிம்பிள்ஸு இதெல்லாமே கடந்து இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு ரெடி பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா மறந்துடுவீங்க, உங்களோட மெயில் ஐடியிலலாம் வராது, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒவ்வொரு தடவை உள்ளே போகிறப்ப ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்கட் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும்னா காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங் டைம், நைட் டைம்லாம் பண்ணிங்கன்னா அந்த ரீசெட் பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே கேப்சா இருக்கும், அந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் ஆன் அக்கௌண்ட்னு கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி அதில் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடுவீங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்லேருந்து அந்த ஆல்ரெடி ஆன அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆதார் வெரிஃபை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த டீட்டெயிலும் ஆதாரில் என்ன மாதிரி டீட்டெயில் இருக்குன்னு கேட்கும். சிலர் வந்து சர்டிஃபிகேட்டில் மார்க் ஷீட்டில் வேறு மாதிரி இருக்கும், ஆதாரில் வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரி இருந்தால் டைப் பண்ணுங்கள். சேமாக இருந்ததுனாக்கா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேமாக தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா வெரிஃபை ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த ஆதார் நம்பர் வேறு அக்கௌண்ட்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, புதுசாலாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு காட்டிடும். நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபோன் நம்பர், மெயில் ஐடி வச்சு பண்ணலாம். அதை அடுத்து அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துடுங்க. நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா கொடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் புதுசாக பாஸ்வேர்டு தெரியலனாக்கா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து பண்ணலாம். காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பண்ணிங்கனாக்கா ரீசெட் பாஸ்வேர்டு வரமாட்டேங்குது. நானும் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். 10 மணி ஆனவுடனே கரெக்டாக அனுப்புகிறாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள் ஒர்க்கிங் டேஸில். அடுத்து அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே போனீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல செஷன் எக்ஸ்பைரி டைம்னு சொல்லி ஓடிட்டே இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டிங்கனாக்கா எக்ஸ்பைரி ஆயிரும். அதனால் ஒரு 1/2 மணி நேரத்தில் அப்ளை பண்ணிடணும். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி CN05ன்னு காட்டும். இந்த இடத்துல RRB ஜோன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். RRB சென்னை இல்லைனா RRB திருவனந்தபுரம் தான் நிறைய பேர் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் வேலை வேணும்னாக்கா இல்லை RRB பெங்களூர் கூட கொடுக்கலாம். இப்போ நீங்கள் RRB சென்னை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறீங்கனாக்கா சென்னைக்கு வந்து சென்னை, சேலம், திருச்சி இந்த டிவிஷனில் வர போஸ்ட் எல்லாமே RRB சென்னைக்குள்ளே வரும். அதாவது மதுரைக்கு மேலே திருச்சிக்குள்ளே இருக்கிற எல்லா ஜாபுமே, திருச்சிக்கு மேலே இருக்கிற எல்லா ஜாபுமே RRB சென்னையில் வரும். மதுரைக்கு கீழே வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா RRB திருவனந்தபுரத்தில் வரும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் வரும். பாலக்காடு, திருவனந்தபுரம், மதுரைலாம் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஜோனில் வரும். நீங்கள் எந்த ஜோன் கொடுக்க போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓன் டிஸ்ட்ரிக்ட் வேணும்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். அப்படி இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாலும் ஓகேனாக்கா RRB சென்னை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. RRB சென்னைக்கு ஒரு 470 போஸ்ட் கிட்ட 460க்கு மேலே போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் திருவனந்தபுரத்துக்கு ஒரு 170 சம்திங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் திருவனந்தபுரத்துக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. RRB சென்னைக்கும் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். நார்த் சைடை கம்பேர் பண்ணுறப்ப சென்னைக்கு கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே போயிடும். நீங்கள் ஆல்ரெடி வேறு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த டீட்டெயில் எல்லாமே ஆல்ரெடி வந்திருக்கும்.
இல்லைனாக்கா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கனாக்கா இந்த டீட்டெயிலாம் வந்திருக்கும். இல்லைனா நீங்கள் கொடுக்கணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா, ரிலிஜன் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா, மதர் டங் தமிழா இங்கிலீஷா அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் தமிழாக தான் இருப்பீங்க. என்ன லாங்குவேஜில் எக்ஸாம் இருக்கணும்னு இருக்கும். இந்த இடத்துல தமிழ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழில் செலக்ட் பண்ணால் கொஸ்டின் தமிழில் மட்டும்தான் இருக்குமா, இங்கிலீஷில் இருக்காதெல்லாம் கிடையாது. ஸ்க்ரீனில் இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட்டாக மேலே ஸ்க்ரீனில் இருக்கும். நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து கீழே இருக்கும். 2 லாங்குவேஜிலுமே ஸ்க்ரீனில் காட்டும். இங்கிலீஷ் வந்து கம்பல்சரியாக இருக்கும். அதனால் தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே கொஸ்டின் காட்டும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ஹிந்தி வேணும்னா தான் ஹிந்தின்னு மாற்றணும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் ஸ்க்ரீனில் காட்டும். அதையும் கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க், உடம்புல மச்சம் தழும்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை டைப் பண்ணணும். உங்களோட டிசியில் கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. ஸ்கூல் டிசி, காலேஜ் டிசிலாம் கொடுத்துருப்பீங்க. அதில் இருக்கிறதே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி டீட்டெயில். கம்யூனிட்டி டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குனாக்கா ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணணும். அன்ரிசர்வ்டு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிசர்வேஷன் வராது. அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணுங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் டைம் இருக்குன்றனால பொறுமையாகவே அப்ளை பண்ணலாம். ஒன்றும் அவசரப்படாதீங்க. ரிசர்வேஷன் அதிக சீட்டு கொடுக்கும். அதனால் ஓபிசி இருந்தால் ஓபிசியை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கிரிமி லேயரான்னு கேட்கும். எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நான் கிரிமி லேயராக தான் இருப்பாங்க. யார் கொடுத்தா, என்ன டேட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டில் டீட்டெயில் இருக்கும். அதை எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல அப்லோட் டாக்குமெண்ட்னு இருக்கும். 500 கேபிக்குள்ளே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணும். உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்னாக்கா அந்த சர்டிஃபிகேட் நம்பர், அந்த யார் கொடுத்தா அப்படின்ற டீட்டெயில் கொடுத்தா போதும். அப்லோட்லாம் பண்ணுற மாதிரி இருக்காது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். உங்களோட அட்ரஸ் டீட்டெயில், ப்ரெசென்ட்டாக இருக்கிற அட்ரஸ் என்ன, பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துமே டைப் பண்ணிக்கோங்க. ப்ரெசென்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே சேம்னா இதை டைப் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதே அட்ரஸ் இதுலேயும் வந்துடும். அதுக்கப்புறம் சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க. அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட கேட்டகரி டீட்டெயில், நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக, ஆல்ரெடி எக்ஸ் சர்வீஸ் மேனாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, எஸ்ஸா நோவான்னு கொடுக்கணும். மேக்ஸிமம் தான் நோவாக தான் இருப்பாங்க. எஸ்னாக்கா எஸ் கொடுத்து அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டான்னு கேட்கும். எஸ்ஸா நோவான்னு கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். எவ்வளோ டிசபிலிட்டி இருக்குது, என்ன டிசபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி அதோட டீட்டெயிலாம் கேட்கும். அது எல்லாமே கொடுக்கணும். சப்போஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்து உங்களுக்கு ஸ்க்ரைபும் வேணும்னாக்கா எஸ்ஸா நோவா அப்படின்னு சொல்லி இங்கே செலக்ட் பண்ணணும். ஸ்க்ரைபோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். அதாவது அவங்க வந்து நீங்கள் படித்ததோட கம்மியாக தான் படிச்சிருக்கணும். நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அவங்க 12th தான் படிச்சிருக்கணும். அவங்களோட ஃபோட்டோ டீட்டெயில், அவங்கள பற்றின ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, அந்த பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்ன்னு கேட்கும். எஸ் ஆர் நோவான்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆல்ரெடி ரயில்வேல ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்கும். எஸ் ஆர் நோவான்னு கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். கரண்ட்டாக வேறு ஏதாவது எம்ப்ளாயாக இருக்கீங்களா, ரயில்வே இல்லாமல் வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயாக இருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஜாபில் இருக்கீங்களான்னு சொல்லணும். சப்போஸ் ப்ரைவேட்டில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும். அக்கௌண்ட் நம்பர், அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பர், அந்த அக்கௌண்ட் நம்பரையும் திரும்ப டைப் பண்ணணும். என்ன பேங்க்கு, அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு, ஐஎஃப்எஸ்சி கோடை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பேங்க் அட்ரஸ் கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ரீஃபண்ட் அமௌண்ட் வரும். அதனால் உங்களுக்கு எங்கே அமௌண்ட் வரும்னு பார்த்து கொடுங்க. ப்ரௌசிங் சென்டரில் இருக்கிறவங்க அவங்க டீட்டெயிலை கொடுத்துருவாங்க. போன தடவைலாம் நிறையா ப்ராப்ளம் அதனால தான் ஆச்சு. அதனால் உங்கள் பேங்க் டீட்டெயிலை கொடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன், 10th குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுக்கணும். எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, என்ன போர்டு, எப்போ கிளியர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்த டேட் எல்லாமே கொடுக்கணும். 10th டாக்குமெண்ட் மட்டும்தான் அப்லோட் பண்ணுற மாதிரி காட்டும். உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த இடத்துல குவாலிஃபிகேஷனில் செலக்ட்னு கொடுத்து பேச்சுலர் டிகிரின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசியோட கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு மினிமம் நீங்கள் கிராஜுவேட்டாவது முடிச்சிருக்கணும். அதனால் இந்த இடத்துல பேச்சுலர் டிகிரின்னு கொடுக்கணும். சப்போஸ் இன்னும் ஒரு 2 நாளில் அந்த அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் வருது, அதுக்கு வந்து இந்த இடத்துல 12th இல்லைனா அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. சப்போஸ் அதுக்கு மேலே ஏதாவது படிச்சிருக்கீங்க, பிஜிடி எல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஆட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னாக்கா அது எல்லாமே கொடுக்கலாம். டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அடுத்து உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் தான். ஃபோட்டோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30லேருந்து 70 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். மற்ற ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணிட வேணாம். பேக்ரவுண்டு வந்து ஒயிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 6 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. பழைய ஃபோட்டோவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க. ஃபோட்டோ வந்து தெளிவாக இருக்கணும். இந்த மாதிரி செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறது, கண்ணாடி போட்டு எடுக்கிறது, ஹெல்மெட் போட்டு எடுக்கிறது, நீங்களே பேக்ரவுண்டெலாம் தப்பாக வச்சு எடுக்கிறதெல்லாம் வேணாம். இந்த மாதிரிலாம் இல்லாமல் தெளிவாக இருக்கணும். உங்களோட காது எல்லாமே தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கணும். கண்ணாடிலாம் போட்டிருந்தாலும் அதெல்லாம் இல்லாமலே ஃபோட்டோ எடுத்து தெளிவாக அப்ளை பண்ணுங்கள்.
நீங்கள் போய் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு சொல்லி ஸ்டூடியோவில் எடுத்திங்கனாலே தெளிவாக தான் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. அதையே அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து சிக்னேச்சர், அதுவும் 30லேருந்து 70 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். அதையும் கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற அடுத்த டீட்டெயிலுக்கு போயிடுவீங்க. இந்த 7 வகையான கேட்டகரி தான் இருக்குது. இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பற்றிலாம் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த ஜாபோட ரிஸ்க் எப்படி இருக்கும், டியூட்டி டைம் எப்படி இருக்கும், லீவ்லாம் எப்படி இருக்கும், சேலரி எப்படி இருக்கும், அதற்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கன்னு போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த போஸ்ட் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே இந்த ப்ளஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ண இந்த இடத்துல ஆர்டராக வந்துடும். இந்த மாதிரி என்ன ஆர்டரில் கொடுத்தீங்களோ அந்த ஆர்டரில் வந்துடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உமன்ஸ் கேண்டிடேட்னாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ஜாபாக பார்ப்பாங்க. அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கிறதுல இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட் தான் நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 2 செக் பாக்ஸ் இருக்குது. அதையும் டிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் எந்த இடத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை இதில் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ப்ரிவியூ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் காட்டும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த இடத்துல ஐ ஹேவ் ரீசெக் தி அபவுட் டீட்டெயில் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா சப்மிட் ஆயிரும். எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே சப்மிட் கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ண போயிடும். ஃபீஸ் வந்து ஓபிசி கேண்டிடேட்னா 500 ரூபா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 250 ரூபா சொல்லுவாங்க. ஓகேவா? ஓபிசி ஜென்ரலுக்கு 500 ரூபா சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை கொடுத்துட்டு பே வித் ரோசர் பே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா பேமெண்ட் ஆப்ஷன்லாம் காட்டும். நெட் பேங்கிங்கா இல்லை கார்டு வச்சு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அப்ளிகேஷன் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இந்த இடத்துல பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல், அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட நேமு இமெயில் ஐடி காட்டும். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். நீங்களே பண்ணலாம். ஃபோனில் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பிசி, லேப்டாப், ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்கனாலும் நீங்களே அப்ளை பண்ணுங்கள். இல்லை அவங்க அப்ளை பண்ணி கொடுக்குறாங்கன்னா பக்கத்துலேயே இருந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. உங்களோட பேங்க் டீட்டெயிலை கொடுங்க. சிம்பிள் ப்ரொசீஜர் தான். நீங்களே அப்ளை பண்ணிடலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் டவுட் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வீடியோவாக மேக் பண்ணி அடுத்த வீடியோவில் போடுறேன். ஜாப் பற்றி எந்த டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. மேலும் இந்த என்டிபிசிக்கான கிளாஸ் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெலகிராம் குரூப் மூலிமா மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கான பிடிஎஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அதற்கான ஷார்ட்கட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்க்கான பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே கொடுப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸிமம் இங்கிலீஷில் தான் இருக்கும். டைம் இருந்ததுனாக்கா அதையும் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி 2019 தான் எக்ஸாம் வச்சாங்கன்றனால அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் தமிழில் கொஞ்சம் கிடைக்கல, 1-2 தான் கிடைச்சிருக்கு. அதையும் ப்ரொவைட் பண்ணுவோம். என்டிபிசிக்கான ஃபுல் கைடன்ஸ் அந்த குரூப்பில் கொடுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆஃபர் பைசா 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்டிபிசிக்கான ஃபுல் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.